வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். தற்பொழுது நாகை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பெய்யறதுனால விவசாய நிலங்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு, கள நிலவரம் என்ன? ஹாசினி, நாகை மாவட்டத்துக்கு உட்பட்ட கீழையூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்கள்ல சுமார் 1000 ஏக்கர் அளவிற்கு நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையிலே சம்பா பயிரிடப்படுகின்றது. இந்த சம்பா பயிரிடப்படக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக கடந்த 3 நாட்களுக்கும் மேலாக மழை பெய்து வரும் நிலையில இங்க இருக்கக்கூடிய இந்த சுற்று வட்டார கிராமங்களில் நெற்பயிர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த நெற்பயிர்கள் வளர்ந்திருக்கக்கூடிய நிலையில அவை நீரில் மூழ்கி இருக்கிறது. பல இடங்களில் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. சில இடங்களில் மேலே அந்த நெற்பயிரினுடைய அந்த தொகை மட்டும் தெரியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இந்த சுற்று வட்டார கிராமங்கள் பார்க்கும்போது காமேஸ்வரம், விழுந்தமாவடி, அதே போல ராமபுரம், திருப்பூண்டி, சிந்தாமணி உள்ளிட்ட கிராமங்கள் இருக்கிறது. அதற்கு அருகில் இருக்கக்கூடிய மற்ற கிராமங்கள் காரப்பிடாகை, புதுப்பள்ளி, வேட்டைக்காரன் இருப்பு உள்ளிட்ட அந்த சுற்று வட்டார கிராமங்கள் தொடர்ச்சியாக ஒரு 1000 ஏக்கர் அளவுக்கு இந்த பகுதியிலே விவசாய நிலங்கள் இருக்கின்றது. அங்கே நெற்பயிர் சம்பா பயிரிட்டிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகள் இருப்பது போலவே தான் இந்த ஒன்றியத்திலும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பேசும்போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் விதை நெல் முதற்கொண்டு உரத்திலிருந்து அனைத்துமே கடன் வாங்கித்தான் நாங்கள் இந்த பயிரை இட்டிருக்கின்றோம். இந்த பயிர் விளைந்தால் மட்டும்தான் எங்களுடைய கடனை அடைத்து நாங்கள் அடுத்த பருவத்திற்கு தேவையான விதை நெல் வாங்குவது, எங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கான அந்த பணத்தை செலவு செய்வது உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நெற்பயிர் உள்ளே மூழ்கி இருக்கின்றது. 2 நாட்கள் 3 நாட்கள் என்றால் தப்பித்துக் கொள்ளும், பிரச்சனை கிடையாது. இன்னும் 3 நாட்களுக்கும் மழை இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி தொடர்ச்சியாக மழை இருந்தால் வேர் அழுகி போவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என வேதனையோடு அவர்கள் அந்த விவசாயிகள் குறிப்பிடுகிறார்கள். விவசாயிகள் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தாலும் அவர்களால் வீட்டில் இருக்க முடியாமல் தொடர்ந்து தங்களுடைய அந்த வயலுக்கு வந்து தங்களுடைய வயலின் நிலை தற்போது எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு செல்கிறார்கள். அப்படி பார்த்து விட்டு வீடு திரும்பக்கூடிய இந்த வழியாக வரப்புகளில் நடந்து வரக்கூடிய அந்த விவசாயிகளிடம் நாம் பேசும்போது அவர்கள் வேதனையை பகிர்கிறார்கள். எங்களால் தாழ முடியாத துயரமாக இருக்கிறது. எப்படி வீட்டில் நாம் ஆடு மாடு வளர்ப்போமோ அது போல ஒரு பிள்ளை போலத்தான் நாங்கள் இந்த பயிரை பார்க்கின்றோம். கடன் ஒன்று வாங்கி தினசரி களை எடுப்பது, அவற்றை தொடர்ந்து பராமரித்து வருகிறோம். ஆனால் இது மழையிலே மூழ்கி இருப்பது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிகுந்த வேதனையில் இருக்கிறோம் என பல விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். வடிகாலெல்லாம் தூர் வராமல் சரி வராமல் இருக்கிறதுனால எங்களுக்கு சரியான வடிகால், ஆற்றுக்கு போகிறதுக்கு வடிகால் சரியான வடிகால் இல்லை. அதனால தான் அது தண்ணி தேங்கிறது. அதை பார்த்து அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு நினைக்க வேண்டிக்கிறேன். விதை நெல்லெல்லாம் நாங்கள் கடன் வாங்கி தான் எல்லாமே செஞ்சுருக்கோம். எல்லாமே கடனுக்கு வாங்கி இதை மொத்த மகசூலுமே நாங்கள் அறுவடையில் எடுத்து தான் எல்லாம் செய்யணும். இப்போ இந்த கடன் வாங்கியிருக்கோம்னா சொசைட்டி அவங்க இந்த இது அரசாங்கமே எங்களுக்கு வழங்கியிருக்காங்க லோனு, விவசாயிகளுக்கு விவசாய கடன் கொடுத்துருக்காங்க. 6 மாதம் 8 மாதத்துக்கு வட்டி இல்லாமல் நாங்கள் அதெல்லாம் எடுத்துருக்கோம். ஆனால் அதை நாங்கள் திருப்பி கட்டணும். கட்டினா தான் நாங்கள் மறுபடியும் அவங்க எங்களுக்கு அந்த சலுகையை செய்ய முடியும். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு வடிகால்லாம் வடிஞ்சால் தான் இந்த நாங்கள் மகசூல் எடுக்க முடியும். அதுக்கு பார்த்து எங்களுக்கு ஒரு ஆவணம் செஞ்சு தர மாதிரி கேட்டுக்கிறேன். இந்த பகுதியில் ஒரே வெள்ளமாக இருக்குது. ஒரு அடி தண்ணி இருக்குது, ஆனால் தோவை தான் ஆடுது. பார்க்குறதுக்கு ரொம்ப வயிற்றறிச்சலாக இருக்குது. இது தப்பிக்குமா தப்பிக்காதான்னு தெரியல. எல்லாம் கடனை வாங்கி தான் சாவடி பண்ணியிருக்கோம். இப்போ வயல்வெளியிலேருந்து தான் வர்றேன். இப்போ என்னை பேட்டி எடுக்கிறாங்க, இங்கே உள்ள சூழ்நிலை எப்படின்னு. தண்ணி வடிகால் இல்லை, எல்லாம் வடிகால் பூரா எல்லாம் ராலு பண்டை போட்டு தண்ணி வடிகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அப்படியே குளமானிக்கு என்ன பண்றாங்க? ரால் பண்ண போட்டு ராலு சேல்ஸ் பண்றாங்கல்ல வெளிநாட்டுல. அதனால எல்லாம் பெரிய மராசெல்லாம் விளையிற நிலத்தையே வாங்கி பண்டு போட்டுக்கிட்டு வடிகால் இல்லாம பண்ணிட்டாங்க. அதனால உங்க விவசாயம் பாதிக்குது. இப்ப கவர்மெண்ட்டுக்கு என்னங்க கோரிக்கை வைக்கிறீங்க? கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் கட்ட சொல்லியிருக்காங்க, எல்லாம் கட்டுறாங்க.
ஏதோ வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் விவசாயிகளுக்கு உதவி பண்ணுறான்னு நிவாரணம் கட்ட சொல்கிறாங்க. ஆனால் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க எல்லாம் ஃபுல்லா சம்பாதானங்க ஐயா? எல்லாம் ஒரே பட்டம் தான் சம்பாதம். இன்னும் தொடர்ந்து 3 நாள் மழை பெய்யுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ இது வரைக்கும் 1ஆம் தேதி வரைக்கும் அப்படியே நீடிச்சதுனாக்கா எல்லாம் அழுகி போக வேண்டியதுதான். வேற அழிவிடும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.